السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول كريم أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையில் எமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலோ அல்லது வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டாலோ அல்லது எம்முடைய உடம்பில் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டாலோ, ஏன் எனக்கு இந்த கவலை வருகிறது, ஏன் எனக்கு மட்டும் வியாபாரத்தில் நஷ்டமாகிறது, ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த நோயை கொடுத்தான் என்று சொல்லி அவன் மீது நம்பிக்கை இழந்து அவனை புலம்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையான விஷயங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் அவன் எம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றி தருவான். எமக்கு ஒரு நோய் இருந்து அந்த நோய் குணப்படுத்துவதற்கு நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம். அங்கு சென்று மருத்துவரை பார்க்கும் போது அவர் எம்மிடத்திலே கூறுகிறார், இந்த நோய் உங்களுக்கு மரணிக்கும் வரையும் இருக்கிறது, எங்களால் குணப்படுத்த முடியாது என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாம் ஓரமாக சென்று துக்கத்திலும் கவலையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து கண்ணீர் மல்க அழுகக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். எம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையான விஷயங்கள் ஏற்பட்டாலும், நஷ்டம் வந்தாலும், நோய் வந்தாலும், எந்த விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால் போதும், அவன் எமக்கு சிறந்ததாக செயல்பட்டு தருவான். எவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்திருக்கிறாரோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். எனவே அன்பானவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும், கவலைகளும் துன்பங்களும் எதுவாக இருந்தாலும், எந்த காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படி நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.